சீனாவினுடைய ஹெய்லாங் ஜியாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாகாணத்தினுடைய ஹோட்டல் ஒன்றில் ஒரு புதிய வகையிலான விசித்திர குளியல் முறை, அதாவது மருத்துவ முறையிலான குளியல் முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. 5 மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்ட வடிவ தொற்றி ஒன்றுக்குள்ள சுடுநீர் நிரப்பப்பட்டு வைத்திருக்கான். இந்த சுடுநீர் நிரப்பப்பட்ட தொட்டிக்குள்ள பாதி பகுதியில நீரானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா சிவப்பு நிறத்திலையும், மீதி பாதி பகுதியில அந்த நீரானது பால் நிறத்துல, அதாவது வெள்ளை நிறமாகவும் இருக்குதாம். அந்த தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய சிவப்பு நிற நீர் பகுதியில முட்டைகோஸ், கத்திரிக்காய், மிளகாய் போன்ற பொருட்கள் அந்த தண்ணிக்குள்ள இருக்குதான். அதே மாதிரி இந்த வெள்ளை நிற தொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பால் இருக்குதான், பேரிச்ச பழங்கள் இருக்குதான், பெரி பழங்கள் எல்லாம் அந்த வெள்ளை பகுதியில போட்டு வைத்திருக்கிறாங்களாம். இந்த குளியல் முறையானது அங்க இருக்கக்கூடிய மக்களை அதிகமாக கவர்ந்த விளையாட்டாக இருக்கிறதாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட சூடான மற்றும் சூப் குளங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் மூழ்கி குளித்து வரும்போது அது அந்த மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைந்திருக்கதாகவும் அந்நாட்டினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம இப்படியான குளியல்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தற்போது அதிகமாக ஆர்வம் காட்டி வராங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த குளியல் குறித்து அந்த ஹோட்டலுடைய குளியல், அதாவது ஹாட் பாட் குளியலுடைய ஊழியர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய சிவப்பு தண்ணீர் வெறும் ரோஜாக்களுடைய இதழை தான் நம்ம கொண்டு வந்து கொட்டுறோம், அதனால தான் அந்த தண்ணீர் சிவப்பு நிறமாக இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த தண்ணீருக்குள்ள நாங்க போடுற அந்த மிளகாய் லேசான காரம் உள்ளதாக தான் இருக்கும். இதனால இதுல குளிக்கிறவங்களுக்கு புத்துணர்ச்சியையும் இரத்த ஓட்டம் உடல்ல அதிகரிக்கிற வகையில தான் இந்த தண்ணீர் இருக்கிறதாகவும் அந்த ஹோட்டல் ஊழியர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த வெள்ளை நிற தொட்டியில பால் நிரப்பி இருக்கிறதாகவும், அந்த பாலால எப்போதுமே மனித உடல் ஈரப்பதமாக இருக்கிறதாகவும் அந்த ஊழியர் தெரிவித்திருக்கிறாரு.